முட்டாளுங்களை தேடுற வேலைக்கு பதிலா உங்களுக்கு புத்திசாலிகளை தேடுற வேலையை கொடுத்திருந்தா இந்நேரம் எப்பவோ முடிஞ்சிருக்கும். அது எப்படி? நான் தான் இருக்கேன்ல, எனக்குள்ள எத்தனையோ உருவம் இருக்கு. ஒரு பக்கம் சாணக்கியதனம், இன்னொரு பக்கம் சமயோஜிதம், அதோட வீரமான காவல் அதிகாரியும். அது மட்டுமா? புத்திசாலித்தனத்தோட மொத்த உருவம் நான் தான் சொல்லலாம். எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் அவங்கள சிறைச்சாலையில் அடைச்சிருக்கேன். ஆனா ஒரு தடவை நாம பின்தங்கிட்டோம்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்பவும் புத்திசாலியா இருக்க முடியாது. நம்மளை விட புத்திசாலியும் இருப்பாங்க. அவங்க நம்மள முட்டாளாக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது உங்களை மாதிரி. கடவுள் எனக்கு இந்த மாதிரி முட்டாள் பையனையா கொடுக்கணும்? இவனை வச்சு நான் என்ன பண்ண போறேனோ? பெத்தது ஒண்ணு, அதுவும் முட்டாளா இருக்கு. என் தலையெழுத்து ஏன் இப்படி இருக்கு? அட கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்திருக்க? அட என்ன ஏன்டா அப்படி முறைச்சு பாக்குற? உன்னை தானே திட்டுற, குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்க. என்னாச்சுங்கம்மா? ஏன் உங்க பையனை கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கீங்க? திட்டாம வேற என்ன பண்றது? இவன் ஒரு பெரிய முட்டாள். கடுகு அளவுக்கு கூட மூளை இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நீங்களே போய் அவங்க கிட்ட பேசி பாருங்க. சரிங்க சரிங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் வந்து பேசி பாக்குறேன். இருங்க. வாங்க 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 வாங்க. இங்க பாரு தம்பி, ஒன்னும் சேர்த்தா எவ்வளவு வரும்னு சொல்லு பாப்போம். 11. உலகத்திலே தலை சிறந்த உணர்வு எதுன்னு சொல்லு பாப்போம். அமைதி. நம்ம மகாராஜா யாரு? அந்த கடவுள். கேட்டீங்களா? அவன் சொன்னது கேட்டீங்களா? இவனை விட பெரிய முட்டாள் யாராவது இருக்க முடியுமா? இவ்வளவு வயசாகுது, அவனுக்கு ஏதாவது தெரியுதா? நம்ம நாட்டோட ராஜா கிருஷ்ண தேவராயரன் கூட தெரியல. இந்த மாதிரி பையனை வச்சு நான் என்ன பண்ண போறேனோ? அது மட்டும் இல்லாம நேத்து இவனோட முட்டாள்தனத்தோட எல்லையே மீறிட்டான். இவங்கிட்ட குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டேன். இவன் எடுத்துட்டு வரதுக்குள்ள நான் தூங்கிட்டேன். ஆனா இந்த முட்டாள் ராத்திரில இருந்து விடியற வரைக்கும் அந்த சொம்பு கையிலேயே வச்சு நின்னுட்டு இருந்தான். ஆமா, வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் உங்க பையனை கூட்டிக்கிட்டு அரசவைக்கு வரீங்களா? அரசவைக்கா? எதுக்கு? ஒருவேளை இவன் மகாராஜாவை பார்த்தானா இவன் எதிர்காலமே மாறிடும்ல. ராஜாவை பாக்குற பாக்கியம் கிடைச்சா யாரால தட்டி கழிக்க முடியும்? நாங்க கண்டிப்பா வருவோம். ரொம்ப சந்தோஷமா. நீங்க நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நாங்க உங்களை தேடி இந்த உலகமெல்லாம் சுத்திட்டோம். சரி வாங்க கிளம்புங்க, போலாம். வர சொல்ற. எங்க குருஜிக்கு உங்க ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கு வாங்க போலாம். சரி, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனா? முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க கண்டிப்பா என் கூட வந்துதான் ஆகணும். எங்களை எதிர்க்கிற தைரியம் இங்க யாருக்குமே இல்ல. மிரட்டுறாராமா? ஆமா, அப்படியே வச்சுக்கீங்க. நீங்க எங்க கூட வரேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க உங்க காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டோம். நீங்க வரேன்னு சொல்ற வரைக்கும் கால்ல விழுந்து கிடப்போம். காலை பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க கூட வர்றதை தவிர வேற வழியே இல்ல. தயவு செஞ்சு எங்க கூட வாங்க, பண்ணி தர முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. தயவு செஞ்சு வாங்க. வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க எங்க கூட வரலன்னா எங்களுக்கு என்னென்னமோ தண்டனை தரேன்னு சொல்லிருக்காரு. தயவு செஞ்சு எங்க கூட வாங்க, பண்ணி தரையா. ஐயோ விடுங்க, காவல் அதிகாரி காலை விடுங்க. அடுத்த 2 முட்டாளுங்க இவனுங்க தான். சரி வாங்க, நம்ம கிளம்பி போலாம். பாத்தீங்களா, நான் தான் சொன்னல எங்களை யாராலையும் பகைச்சுக்க முடியாதுன்னு. வாங்க போலாம். போங்க. வாங்க வாங்க. அன்பே, எங்க போய்கிட்டு இருக்க? என்னாச்சுமா? என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே தெரியும். நீங்க என்ன அன்பேன்னு கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. என்னுடைய சுவாமி என்ன பார்த்து அன்பேன்னு சொன்னாரா? ஆமா சொன்ன. என் உயிருக்கு மேலான கணவர் கல்யாணமான இத்தனை வருஷத்துல முதல் முறையா என்ன அன்பேன்னு கூப்பிட்டிருக்காரா? ஆமாம்மா, கூப்பிட்டேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவ சுவாமி, ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ. நான் உன்னை என் உயிருக்குயிரா நேசிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நீ என்னோட மனைவியாச்சு, என்னோட சரி பாதி. ஒன்ன நான் அன்பேன்னு கூப்பிடாம வேற யார அன்பேன்னு கூப்பிட போறேன்? அன்பே. அட கடவுளே, இந்த சந்தோஷத்தை தாங்கிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தியை கொடு. சந்தோஷம் தாங்க முடியாம என் உயிரே போயிடும் போல இருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா இந்த நிமிஷமே நான் ஒரு வேண்டுதலை. எதுவும் சொல்ல வேண்டாம். வேண்டாம், எந்த ஒரு வேண்டுதலும் வேண்டாம். நீ அமைதியா இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் நீ எதையும் வேண்டிக்க வேண்டிய அவசியமே வராது. என்ன சொல்றீங்க சுவாமி?
நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வரப்போறாரு. விருந்தாளியா? பண்டிதன் ராமகிருஷ்ணன். எதுக்கு வராரு? அவர் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு விடுதலை கிடைக்கும். என்ன? இல்ல அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஒரு ஜென்மத்துல எனக்கு உன்ன மாதிரி ரொம்ப அழகான அருமையான தர்ம பத்தினி, கற்பு கரசி, கணவனுக்காக தன்னோட வாழ்க்கையே அர்ப்பணிச்ச ஒரு புண்ணிய பிறவி எனக்கு கிடைச்சிருக்காங்கிற விஷயத்த அவருக்கு நான் தெரியப்படுத்தணும்ல. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க நீண்ட ஆயுளோட வாழணும்னு நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். அன்பே, விருந்தாளிய உபசரிக்கிறத விட பெரிய பூஜை என்ன இருக்க போகுது? விடு, கோயிலுக்கு நாளைக்கு போய்க்கலாம். இன்னைக்கு விருந்தாளிய உபசரிக்கிற கடமைய பூர்த்தி செய். உள்ள போய் ஒரு நல்ல விருந்துக்கு ஏற்பாடு செய். போமா. உங்க உத்தரவு சுவாமி, உங்க உத்தரவு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. அதுக்கப்புறம் நான் சுதந்திர பறவையா காத்துல பறந்துகிட்டு இருப்பேன். படப்பட 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 படப்பட. எவ்வளவு நேரம் ஆகும் மகாராஜா? இவங்க கிட்ட காய் நகத்தை சொல்லி சீக்கிரமா ஆட்டத்தை முடிக்க சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க சின்ன மகாராணி. பெரிய மகாராணிக்கு கொஞ்சம் யோசிக்க நேரம் கொடுங்க. இதுல போய் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? அதான் இத்தனை இடம் காலியா இருக்குல்ல, ஏதாவது ஒரு இடத்துல காய வச்சிட வேண்டியதானே? அப்படியெல்லாம் செய்ய முடியாது சின்ன மகாராணி. இது சதுரங்க விளையாட்டு. யோசிச்சு முடிவெடுத்து தான் காய நகர்த்தணும். காய நகர்த்துறதுக்குலாம் எதுக்காக யோசிக்கணும்? இவங்க தான் அதுல கை தேர்ந்தவங்களாச்சே. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேலை? வெறும் சதி பண்றவங்க தானே. மகாராஜா, இதெல்லாம் விட்டுட்டு வாங்கல. நான் உங்களுக்காக சிறப்பான விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். பாவக்கால்வா, அப்புறம் சுவையான ஊறுகாய். என்ன சமைச்சிருக்க? பாவக்கால்வாவும் சுவையான ஊறுகாவும் செஞ்சிருக்கேன். அதோட வாழைக்காய் தோலால செஞ்ச துவையல் இருக்கே, அத சாப்பிட்டீங்க இன்னும் வேணும்னு அடப்பிடிப்பீங்க. வரேன். நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நான் வரதுக்குள்ள உங்க விளையாட்டு முடிஞ்சிருக்கணும்னு. அடடே, வா 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 பண்டித ராமகிருஷ்ணா, உன்னை என் மனசார வீட்டுக்கு வரவேற்கிறேன். போன முறை நீ எங்க வீட்டுக்கு வந்த சமயத்துல உன்னை உபசரிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதனால உன்னை திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டு என் தப்ப திருத்திக்கணும்னு நினைச்சேன். உன்ன மாதிரி விருந்தாளிகளை உபசரிச்சா என் வாழ்க்கையில புண்ணியம் கிடைக்கும் இல்லையா? ஆஹா, அது ஏன் பாக்கியம் ஆச்சாரியாரே, ஏன் பாக்கியம்? மகாராஜகுரு தாத்தாச்சாரியாரோட உபசரிப்பு கிடைக்குதுன்னா அதுக்கு ஒருத்தன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருக்கணும் தெரியுமா? இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. நான் இந்த வீட்டுக்கு வர்றது இது 2வது முறை இல்ல, 3வது முறை. நீ அந்த விஷயத்த சொல்றியா? நான் அந்த விஷயத்த சுத்தமா மறந்தே போயிட்டேன். இப்ப நீ எனக்கு அந்த விஷயத்த நல்லா ஞாபகப்படுத்திட்ட. ஆமாங்க. பரவாயில்ல, விடு. இப்ப எல்லாமே கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அந்த விஷயத்த நீ மறந்த. சரிங்க. இதுல யாரோட தப்பும் இல்ல, சூழ்நிலை அந்த மாதிரி. உண்மையான விஷயம் என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒருத்தர் சரியா புரிஞ்சிக்கவே இல்ல. அதை தவிர நாம ஒண்ணும் கெட்டவங்க கிடையாது. இந்த கிழவ பண்ண கெட்டதெல்லாம் நம்ம கணக்கெடுத்துன்னு வச்சுக்க, அந்த நரகத்துல கூட இவனை சேர்த்துக்க மாட்டானுங்க. ஒரு நாளாவது ஒரு நிமிஷமாவது யாருக்காவது நல்லது செய்யவன் யோசிச்சு பார்த்திருப்பான அறிவு கெட்ட கிழவன். அவ்வளவு பாவம் பண்ணிருக்கானே. சிஷ்யர்களே, உங்க குருமாதா கிட்ட போய் சொல்லுங்க, விருந்தாளி வந்திருக்காரு, விருந்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் குருஜி. உட்காருப்பா, உட்காரு. உன் கண்டுபிடிப்பு வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? முட்டாளுங்க யாராவது கிடைச்சாங்களா இல்லையா? எல்லாம் கிடைச்சிருவாங்க குருவே. முட்டாளுங்களால எத்தனை நாள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும்? நம்ம எதிரிலே இருப்பாங்க. தேடுற திறமை தான் நமக்கு வேணும். அது என்னமோ உண்மைதான்.
எதிரிலேயே இருப்பாங்க, ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இந்த விஷயத்துல எந்த ஒரு பாரபட்சமோ சுயநலமோ பார்க்கவே வேண்டாம். முட்டாளுங்களை எங்க பார்த்தாலும் உடனே புடிச்சிரு, தப்பிக்க விட்டுறாத. அது இன்னாரோட பொண்டாட்டி, இன்னாரோட புருஷங்கிறத நீ பார்க்கவே வேண்டாம். உன்னோட கடமையை மட்டும் செய். நான் சொல்றது சரிதானே? வாமா, வா வா வா. இவங்களை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. இவங்க தான் என்னோட தர்ம பத்னி வருணமாலா. என்ன ஆசீர்வதிங்கம்மா. தீர்காயுசா வாழுங்க. இந்தாங்க தாம்பூலத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. வருணமாலா, இவருக்கு உன்னோட கனவு பத்தி சொல்ல. கனவா? என் தர்ம பத்னி ஒரு அருமையான கனவு கண்டிருக்கா. சொல்லுமா, நீ கண்ட கனவை பத்தி சொல்லு. சொல்லிடுவா பிரபு. தாராளமா சொல்லு. இவர் நம்பாள் தானே, சொல்லு. நம்பாளா? ஆனா இவரை பத்தி நீங்க என்கிட்ட ஒரு சூழ்ச்சிக்காரரு, சதிகாரரு, கொடுமைக்காரர்னு சொன்னீங்க. நான் உங்ககிட்ட அந்த மாதிரி எப்போ சொன்னேன்? என்ன உளர்ற நீ? நான் எதுக்காக அப்படி சொல்ல போறேன்? கனவு ஏதாவது கண்டியா? அப்புறம் நீங்க இவரை பத்தி இன்னொன்னு கூட சொல்ல. நான் இவரை பத்தி எதுவுமே சொல்லல. நான் சொல்றத சரியாவே புரிஞ்சுக்க மாட்டா. ரொம்ப விசித்திரமானவ. நான் வேற யார பத்தியோ சொல்லிருக்கேன், உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எனக்காக ஒரு வேலை செய். நீ கண்ட கனவை பத்தி இவர்கிட்ட தெளிவா சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் சுவாமி. நானு என் கனவுல என்ன பார்த்தேன் தெரியுமா? எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல ஒரு பெரிய புதையல் இருக்குதா. ஆனா அதுக்கு மேல 200 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு பெரிய ஆலமரம் வளர்ந்திருக்கே. இவன் எப்பவுமே இப்படிதான், இந்த மாதிரி தான் ஏதாவது ஏடா கூடமா கனவு காணுவா. அதுக்கப்புறம் என்னோட புத்திசாலி மனைவி என்ன சொன்னா தெரியுமா? அந்த ஆலமரத்தை ஆணி வேரோட புடுங்கி என் சுண்டு விரலால சுமந்து என் சிஷ்யர்களை போய் அந்த புதையலை எடுக்க சொல்றா. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான பேச்சை நீங்க கேட்டிருக்கீங்களா? என் வாழ்க்கையில இப்படி ஒரு முட்டாள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பாத்தீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணா, என் கணவர் எவ்வளவு நல்லவர்னு. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. பணம், ஐஸ்வர்யம், ஆடம்பர வாழ்க்கை, இது எது மேலையும் என் சுவாமிக்கு துளி கூட ஆசை இல்ல. கடவுள் தியானத்திலேயே மூழ்கி இருக்கிற ஒரு புனிதமான ஆத்மா. இப்போ நீங்களே சொல்லுங்க, இப்பேற்பட்ட ஞானி முன்னாடி யார் நின்னாலும் அவங்க முட்டாள்களா தெரிய மாட்டாங்களா? நீங்களே பாத்தீங்களே நம்மள பார்த்து எப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு. நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கோம். ரொம்ப நன்றி. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு குருதேவா? பாவம், அவங்க கனவை பத்தி சொன்னதுக்காக அவங்கள ஒரு முட்டாள் மாதிரி நடத்துறீங்களே. ஆனா எனக்கு அவங்க முட்டாளா தெரியல. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அளவில்லா பதிபக்தி, பாசம், ஆழமான நம்பிக்கையும் தெரியுது. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற பக்தியையும் அளவு கிடந்த பாசத்தையும் நான் உண்மையிலேயே மனசார பாராட்டுறேன் குருதேவா. அவங்க கண்ட கனவு சரியா இல்லையான்னு கூட யோசிக்காம நேரா உங்ககிட்ட தான் வந்து சொல்லிருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க எதையும் சாதிக்க கூடியவர். உண்மைதான், உங்களால எதையும் சாதிக்க முடியும் ஆச்சாரியாரே. அவங்களுடைய இந்த பவித்திரமான பதிபக்திக்கு முன்னாடி, அவங்களுடைய பாசத்துக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தலைவணங்கி ஆகணும் ஆச்சாரியாரே. ஒருத்தர் மேல வைக்கிற பக்தியும் பாசமும் எப்பவும் ரொம்ப புனிதமானது. அதை நீங்க பரிகாசம் பண்றது ரொம்ப தப்பு. ஏன்னா இது வரைக்கும் அந்த பக்தியும் பாசமும் இருக்கோ அது வரைக்கும் தான் நீங்க. அது இல்லைன்னா நீங்களும் இல்ல.
நான் புறப்படுறேன் குருவே. இன்னொரு விஷயம் குருதேவா, தயவு செஞ்சு மன்னிக்கணும். வயசுல சின்னவனான நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒன்னு சொல்லிதான் ஆகணும். எந்த ஒரு கணவன் தான் மனைவியோட உணர்ச்சிக்கு மரியாதை கொடுக்கலையோ அவன் தன்னை ஒரு ஆம்பளன் சொல்லவே தகுதி இல்லாதவன் ஆயிடுறான். என்னோட அனுபவத்துல சொல்றேன், எந்த ஒரு வீட்ல ஒரு பெண்ணுக்கு மரியாதை இல்லையோ அந்த வீடு சுடுகாட்டுக்கு சமானம். ஆனா எந்த வீட்ல ஒரு பெண்ணை மதிச்சு நடத்துறாங்களோ அந்த வீட்டுக்கு கடவுளோட அனுகிரகம் இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க குருதேவா. எந்த ஒரு யுகத்திலையும் நாம வழிபடுற கடவுள் மனுஷ ரூபம் எடுக்கணுங்கிற அவசியம் ஏற்பட்டப்போ ஒவ்வொரு முறையும் அந்த பிறப்பு ஒரு பெண்ணோட கருவுல இருந்துதான் சாத்தியமாச்சு. அந்த கடவுளுக்கே வேற வழி இல்ல. இன்னொரு விஷயம் குருவே, எந்த கடவுளை நீங்களும் நானும் இந்த உலகமும் வழிபட்டுக்கிட்டு இருக்கோ அவங்களும் ஒரு பெண் தான். அது பார்வதியா இருந்தாலும் சரி, காளி மாதாவா இருந்தாலும். அதனால இனிமே பெண்களை மதிக்க கத்துக்கங்க குருவே. அதுவே நீங்க செஞ்ச பாவங்கள்ல பாதியை கழுவிடும். மகாராஜா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். எடுத்துக்கங்க. எவ்வளவு நேரம் வேணுமோ எடுத்துக்கங்க. எனக்கு எந்த அவசரமும் இல்ல. ஏன் சொல்றேன்னா, எனக்கு வந்த பசி இப்ப ஓடியே போச்சு. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது பிரபு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, உங்க அரசவையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு. நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது மகாராணி. பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட 8 முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொன்னனே, அது எனக்கும் பிடிக்கலதான். இன்னும் சொல்ல போனா அத ஒரு பைத்தியக்காரத்தனம்னு கூட சொல்லலாம். ஆனா என்னால வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அரண்மனையில இருக்கிற சில பேர் என்னோட மூளைய சின்ன பின்னமாக்கிட்டாங்க. அந்த கோபத்துல நானும் ஏதோ ஒரு உத்தரவை கொடுத்துட்டேன். உத்தரவை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? மகாராஜாவாச்சே, அதை திரும்பி பெற முடியுமா? உத்தரவு கொடுத்திருக்கீங்க சரிதான். ஆனா அந்த காரியத்தை செய்யறதுக்கு ராமகிருஷ்ணாவுக்கு நீங்க முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கீங்க. அது எந்த மாதிரி சுதந்திரம்னா, அவர் எங்க இருந்து வேணாலும் எந்த முட்டாளையும் தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல விரும்புறேன். நீங்க ராமகிருஷ்ணாவுக்கு ஒப்படைச்ச காரியம் முடியற வரைக்கும் மாளிகையில இருக்கிற சில பேரை அவரோட பார்வையில இருந்து ஒளிச்சு வைக்கிறது தான். ஏன்னா முட்டாள்களோட வரிசையில யாராவது ஒருத்தர் மாட்டிப்பாங்களோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு மகாராஜா. அவ்வளவுதான். நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற யாரு? என்ன பத்தி தான். நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? இதுல புரிய வேண்டியது என்ன இருக்கு? உங்களுக்கு எப்பவுமே என்ன பத்தி பேசுறத விட்டா வேற என்ன வேலை இருக்கு சொல்லுங்க? அந்த கடவுள் இவங்களை விட என்ன அழகா புத்திசாலியா கவர்ச்சியா படிச்சதுல ஏன் தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லவா? யோசனையா? சொல்லுங்க. எதுக்கும் சில பேரை கொஞ்ச நாளைக்கு ராமகிருஷ்ணாவோட பார்வையில இருந்து ஒதுக்கியே வைங்க. ஏன்னா அவர் யாரையுமே விட மாட்டாரு. ஒருவேளை முட்டாளுங்க மாட்டலன்னா வேற யாராவது மாட்டுவாங்க இல்லையா? அவங்க மாளிகையோட பணிப்பெண்ணாவும் இருக்கலாம், இல்ல மகாராணியாவும் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதுல்ல? அது சரி மகாராஜா, அந்த 8 முட்டாள்களையும் நம்ம மாளிகைக்கு ராமகிருஷ்ணா எப்ப கூட்டிட்டு வர போறாரு? நாளைக்கு.